வாரும் இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா, எந்த நீதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இயேசுநாதா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பயபக்தியோடு ரெண்டு கைகளை விரித்துக் கொள்வோம். சேர்ந்து சொல்லுங்கள். பிதாவாகிய தெய்வமே, பிதாவாகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சுதனாய் இயேசுவே, சுதனாகிய இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வமே, பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். திரியேக தெய்வமே, திரியேக தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, முழு உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறேன். ஆராதிக்கிறேன். என் தெய்வமே, என் தெய்வமே, நீரே என் ஆண்டவர், நீரே என் ஆண்டவர், நீரே என் இரட்சகர், நீரே என் இரட்சகர். இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்திருக்கிற நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா நன்மைகளும் மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனதார உமக்கு இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, என்னை என் குடும்பத்தையும் என்னை உம் குடும்பத்தை பாதம் அர்ப்பணிக்கிறோம். பாதம் அர்ப்பணி- இயேசுவே, இயேசுவே, என் வாழ்க்கையில் உள்ள வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா சூழ்நிலை சமர்ப்பிக்கிறேன். என் தேவனாய் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்திருக்கிற நீர் எங்களுக்கு அனைத்து நன்மைகளுக்காகவும் அனைத்து நன்மை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய குடும்பத்திலும் என்னிலும் உமது வல்லமையையும் உமது வல்லமையை ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்வேன். நிறைவாக பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை விரித்துக் கொள்வோம். இயேசு ஆண்டவரை உற்று நோக்குவோம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை 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 இயேசையா, ஆராதனை ஆராதனை. இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, தூயாதி தூயவரே, எல்லா புனிதர்களும் வானதூதர்களும் உம்மை துதிக்கிற ஆராதனை மத்தியில் வீற்றிருக்கிறவரே, அன்னை மரியாவோடும் புனிதர்களோடும் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர். உமது வல்லமையுள்ள செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வமே, உம்மை துதிக்கிறோம்.
உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை ஆராதனை. எல்லோரும் பயபக்தியோடு கைகளை தட்டி, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீ நல்லவர் இயேசுவே, நீ நல்லவர் நல்லவர். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை ஆராதனை. இசையா 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 இயேசையா, இயேசையா, இயேசையா. இசையா 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 இயேசையா, இயேசையா, இயேசையா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை ஆராதனை. இயேசுவே, ஆராதனை ஆராதனை. சத்தம் உயர்த்தி பாடுவோம். இயேசையா, ஆராதனை ஆராதனை. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. சொந்த பந்தமும் நீதானையா. சொந்த பந்தமோ நீரானையா. சொந்த பந்தமும் நீதானையா. சொந்த பந்தமோ நீரானையா. என் சொந்த பந்தமும் நீதானையா. என் சொந்த பந்தமோ நீரானையா. இசையா 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 இயேசையா, இயேசையா, இயேசையா. இசையா 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 இயேசையா, இயேசையா, இயேசையா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, சப்தம் உயர்த்தி முழு பலத்தோடு எல்லாரும் தெய்வத்தை ஸ்துதித்து பாடுவோம். ஆராதனை நல்ல கைகள் தட்டி ஆராதனை. பாடுவோம். இயேசையா, ஆராதனை ஆராதனை. இயேசுவே, ஆராதனை ஆராதனை. இயேசையா, ஆராதனை ஆராதனை. மரியாயின் மைந்தனே, மரியாளின் மைந்தனே. மரியாயின் மைந்தனே, மரியாளின் மைந்தனே. எம்மோடு இருப்பவரே, என்னோடு இருப்பவரே. இம்மானு வேலனே. மானு வேலனே. இசையா 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 இயேசையா, இயேசையா, இயேசையா. இசையா 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 இயேசையா, இயேசையா, இயேசையா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, கைகள் தட்டி பாடுவோம். முழு பலத்தோடு இயேசுவே, அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. வாய்களை திறந்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை. இயேசுவே, ஆராதனை ஆராதனை. இயேசையா, ஆராதனை
அன்புக்குரியவர்களே, இதோ நம் கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறார். உயிருள்ள ஆண்டவர், சர்வ லோகத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கடவுள். இவருடைய அரியணை, இவர் சிங்காசனம். வேதம் சொல்லுகிறது, வானம் இவருக்கு அரியணை, இந்த பூமி அவருடைய பாதப்படி. மனிதன் இந்த உலகத்தில் ஆயிரம் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தாலும் எல்லாம் இவருக்கு முன்பாக ஒன்றும் இல்லை. மனிதர்களுடைய செயல்கள் எல்லாம் இவருக்கு வெட்ட வெளிச்சமாய் இருக்கிறது. வேதத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஒரு நாள் யாக்கோபு தன் தகப்பன் ஈசாக்கிடமிருந்து பிரிந்து பரிதாபமாய் அவன் ஓடி லாபானுடைய வீட்டுக்கு போக வேண்டிய காலம் வந்தது. அவனுக்கு எங்க போறதுன்னு தெரியல. ஆனால் அவன் பயணித்தான். மாலை நேரம் நெருங்கியது, எங்கும் இருள் சூழ்ந்தது. யாக்கோபு அங்கிருந்த ஒரு கல்லை எடுத்து தலையிலே வைத்துக் கொண்டு சோர்ந்து பலவீனமாய் விழுந்தான். கண்டிப்பாக அவன் நினைத்திருப்பான், இனிமேல் எனக்கு ஒரு விடியல் வருமோ, எத்திசையிலே இருந்து எனக்கு உதவி வரும், என்னை காண்பவர் யார், எனக்கு உதவி செய்ய யாருண்டு என்று பரிதாபமாய் அந்த இருளின் நேரத்திலே அவன் விழுந்து கிடக்கிறான். ஒருவேளை இந்த நாளிலும் இதோ அண்ட சராசரத்தை படைத்த இந்த ஆண்டவருக்கு முன்பாக இனி என் வாழ்க்கை என்னவாகும், எப்படி என் வாழ்வு உயரும், எல்லாம் முடிந்து போனதோ என்று நீ ஒருவேளை வாழ்க்கையின் சுமைகளால் அழுத்தப்பட்டு வந்திருக்கலாம். யாக்கோபும் அழுத்தப்பட்டு பலனில்லாதவனாய் அவன் விழுந்து கிடக்கும் பொழுது அப்பா வீட்டை நினைக்கிறான். தன்னை கொல்வதற்காய் காத்திருக்கிற ஏசா போக முடியாது. லாபானுடைய வீடு எங்க இருக்குன்னே தெரியாது. எல்லாத்துக்கும் மேல இந்த இருளிலிருந்து என்னை யார் காப்பாற்றுவார்? உதவிக்கு ஒருவரும் இல்லை, ஒத்தாசைக்கென்று யாரும் இல்லை. இவன் சிந்தித்து அயர்ந்து படுத்த பொழுது அவனுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். விண்ணகத்திலிருந்து மண்ணகத்தை நோக்கி ஒரு ஏணி வருகிறது. அவன் பார்க்கிறான், தேவாதி தேவனுடைய தூதுவர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் அவனோடு பேசினார். சோர்ந்து போன யாக்கோபே, தனிமையில் கிடக்கிற யாக்கோபே, வாழ்க்கையிலே என்ன நடக்குமோ என்ற அச்சத்தில் இருக்கிற மகனே, பயப்படாத. நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். கை தட்டுங்க. நீ எங்க சென்றால் நான் உன் கூட இருக்கிறேன். உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட ஏதும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட ஏதும் இல்லை
ஏசையா. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நீ எங்கு சென்றாலும் நான் உனக்கு காவலாயிருந்து உனக்கு நான் சொன்னதை நிறைவேற்றும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கைதட்டுவா. உன்னை நான் விட மாட்டேன், கைவிட மாட்டேன், கை நெகிழ மாட்டேன். உன்னை விட்டு யார் பிரிந்தாலும், நீ எங்க தள்ளப்பட்டிருந்தாலும், நீ எங்கே இந்த உலகத்தினால் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் உன்னோடு நான் இருக்கிறேன். இன்னைக்கு உங்க பார்த்து ஆண்டவர் சொல்ல, நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூட நான் இருக்கிறேன். தாயாரே, தந்தைமாரே, இந்த இயேசு உன்னோடு இருக்கிறார். வயதாயிட்டா பிள்ளைங்க கூட இருக்க மாட்டாங்க, இயேசு இருப்பார். அழகெல்லாம் அச்சு போயிட்டா கணவன் மனைவி கூட விலகிறதுக்கு முடிவெடுத்துருவாங்க. வியாதியும் பலவீனமும் நெருக்கி விட்டதா, ஓரமா உட்காருமா, பிரயோஜனம் இல்லாம போயிட்டியா, கசக்கி தூக்கி எறிந்து போடுகிற உலகம். ஆனால் இந்த இயேசு நீ எப்படி இருந்தாலும் உன்னை அன்பு செய்கிறார். நீ எந்த நிலையில் இருந்தாலும் இயேசு உன்னை நேசிக்கிறார். நீ எங்கே எந்த இடத்தில் நட்படைந்து தூக்கி எறியப்படுகிறாயோ அங்கே உன்னை உருவாக்க இந்த தெய்வம் காத்திருக்கிறார். ஒரு நிமிடம் 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை உற்று பாருங்கள். சகோதரனே, சகோதரியே, நீ காயப்பட்ட அந்த இடத்திலே, கண்ணீர் வடிக்கிற அந்த இடத்திலே, துயரத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இயேசு உன்னை தேடி வருகிறார். இயேசு உன்னை தேடி வர்றாரு. வெளியே பார்க்கும்போது, உன்னை பார்க்கும்போது ஹைஜானிக்கா பார்க்குற இந்த உலகம், வெளியே பார்க்கும்போது இன்டெலிஜென்டா பார்க்குற உன்னை உலகம், வெளியே பார்க்கும் பொழுது உன்னை பார்த்தா ஒரு குறைவே இல்லை. ஆனால் உள்ள உடைஞ்சு போயிருக்கிறியா, சோர்ந்து போயிருக்கிறியா, என் நிலைமை யாருக்கு தெரியும்னு உட்கார்ந்திருக்கியா, இயேசு உன்னை பார்க்கிறார். நெஞ்சின் நோவுகள் அதை மிஞ்சும் பாரங்கள், தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே. தஞ்சமில்லாம ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா? வாழ்க்கையில பரிதவிப்பும் அழுகையும் புலம்பலும் இருக்கிறதோ? கைவிடப்பட்டவளாக கைவிடப்பட்டவனாக இருக்கிறேன் என்று கண்ணீர் வடிக்கிறாயா? யாக்கோபை தேடி வந்த இறைவன் இந்த நாளிலே உங்களை என்னையும் தேடி வந்திருக்கிறார். லாசருடைய சகோதரி சொன்னால், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான், எங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்காது. இயேசு உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற சப்தத்தை கேட்கிறார். இதோ உன்னை குணப்படுத்த இயேசு வருகிறார். 2 கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க. உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? ஆண்டவரே, யார் கைவிட்டாலும், யார் மறந்தாலும், யார் புறக்கணித்தாலும் நீர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டீர். நீர் என்னை புறக்கணிக்க மாட்டீர். கண்ணை திறந்து பார்.
இந்த ஜீவனுள்ள ஆண்டவர், இந்த ஜீவனுள்ள ஆண்டவரை உற்று பாருங்கள், ஒப்புக் கொடுங்கள். தங்கச்சி ஒப்புக் கொடு. ஏமாற்றப்பட்ட இடத்தில் இயேசு உன்னை தேடி வருகிறார். கைவிடப்பட்ட இடத்தில் இயேசு உன்னை தேடி வருகிறார். தோல்வியடைந்த வாழ்வில் இயேசு வருகிறார். எல்லாம் எம்டி, வெறுமை, இயேசு வருகிறார். ஒப்புக் கொடுங்க. உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? 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 உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி இயேசையா. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்கப்பா. இயேசையா. என் கூட யாருமே இல்லாட்டாலும், என்னை யார் கைவிட்டிருந்தாலும், யார் புறக்கணித்தாலும், எங்க ஏமாற்றப்பட்டிருந்தாலும் இயேசு எனக்கு இருக்கிறார். என் இயேசையா. அல்லேலூயா. என் இயேசையா. அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. சொல்லுங்கப்பா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்வேளையும் ஐயா நீதானே. எவ்வேளையும் ஐயா நீர்தானே. என் இயேசையா. கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். நல்ல ரெண்டு கையை உயர்த்தி சிநேகமாய். இயேசையா. அல்லேலூயா. என் இயேசையா. அல்லேலூயா. என் இயேசையா. அல்லேலூயா. ஒரு நிமிடம் முழங்கால் படியிடுவோம். எல்லாரும் இயேசு ஆண்டவரை உற்று பாருங்கள். உங்க வாழ்க்கையில எங்கே விரக்திகளை சந்தித்தீர்களோ, எங்கே வேதனைகளை சந்தித்தீர்களோ, எங்கே இன்று தனிமையிலே வாடுகிறீர்களோ, எங்கே ஏமாற்றங்களை சந்தித்திருக்கிறீர்களோ, எங்கே யாருமில்லாத நிலையிலே தனிமையும் மன பயங்களும் மன போராட்டங்களும் உங்களை வாட்டி வதைக்கிறதோ, அந்த இடத்தெல்லாம் இயேசுட்ட கொடுங்க. இயேசுட்ட கொடுங்க. அன்னாள் தன் இதயத்தை ஆண்டவரிடத்திலே ஊற்றினாள். அன்னாள் தன் மனதில் இருக்கிற எல்லா வியாகுலங்களையும் கொடுத்தாள். நம்பிக்கையோடு ஒப்புக்கொடு. நம்பிக்கையோடு ஒப்புக்கொடு. உன் கண்ணீரால் அவருடைய தோற்பை நிரம்பட்டும். மனுஷன் முன்னால போய் அழுதுகிட்டு இருக்காத. தாவீது சொல்லுவார், நாம் ஆண்டவரின் கையில் விழுவோம், மனிதருடைய கையில் அல்ல. ஏனெனில் அவருடைய இரக்கம் பெரியது. கைத்தட்டு. இரக்கம் பெரியது. இரக்கம் பெரியது. நீ மனுஷன் முன்னால போய் ஐயான்னு நிக்கிறத விட ஆண்டவரிடத்துல வந்து விழு. ஆண்டவர்கிட்ட விழு. அதனாலதான் யாக்கோபு சொன்னாரு, நான் ஆத்த கடக்கும் போது என்னிடத்துல இருந்தது ஒரே ஒரு கோல்.
ஆனால் ஆண்டவர் என்னை இன்னைக்கு 2 பரிவாரங்களுக்கு சொந்தக்காரனாக மாற்றினார். எப்படி? என் கூட யாருமே இல்லைங்க, தேவன் இருந்தார். இன்னைக்கு உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் இருக்கிறார். இயேசு உன்னை உயர்த்துவார். இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசு உன் துக்க முகத்தை எல்லாம் மாற்றி, புலம்பலை அழுகையை மாற்றி உன்னை ஆனந்தத்தின் பாதையில நடத்தி செல்வார். நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? சகோதரா சகோதரியை நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவிடத்தில் அடைக்கலம் புகுந்து விடுங்கள். அதனாலதான் சங்கீதம் திருப்பாடல் 121 வாசிக்கிறோம், உதவி எங்கிருந்து வரும்? மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன், உதவி எங்கிருந்து வரும்? கேள்வியை கேட்டவன் சொல்றான், வரும் எங்கிருந்து? விண்ணையும் மண்ணை உண்டாக்கின ஆண்டவிடத்தில் இருந்து வரும். 2 கைகளை உயர்த்தி, 2 கையை உயர்த்துங்க. யாருக்காக, எதற்காக, எந்த பிரச்சனை மத்தியில் இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் ஆண்டவர் எனக்கு எல்லாமே. என் கூடவே ஏறும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஏறும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே நல்ல உணர்ந்து பாடுங்க. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஏறும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே. ஆண்டவரே, வாழ்க்கையிலே ஜீவனானீரே, என் வெளிச்சம் நீரே, ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க நீங்கதானப்பா. என் கூடவே இரும். என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஏறும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. 2 கைகளை விரித்துக் கொள்வோம். சேர்ந்து சொல்லுங்கள், பிதாவாய தெய்வமே, பிதாவாகிய தெய்வமே, இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். உம்மை நான் ஆராதிக்கிறேன். நற்கருணையில வீற்றிருக்கிற நற்கருணையில் என் வீற்றிருக்கிற தேவனாய் ஆண்டவரே, என் தேவனாகிய ஆண்டவரே, என் மனதில் உள்ள என் மனதில் உள்ள எல்லா பயங்களையும் எல்லா கலக்கங்களையும் கலக்கங்களை வாழ்க்கையை குறித்த வாழ்க்கை குறித்த எல்லா விதமான எல்லா விதமான கவலைகளையும் கவலைகளை உம் பாதம் சமர்ப்பிக்கிறேன். பாதம் சமர்ப்பிக்கிறேன். இயேசுவே, இயேசுவே, என் மீது இரக்கம் வையும். என் மீது இரக்கம் வையும். நான் சுமந்து கொண்டிருக்கிற நான் சுமந்து கொண்டிருக்கிற பாரங்கள், பாரங்கள், மனச்சுமைகள், மனசுமைகள் எனக்கு நீ தந்த எனக்கு நீர் கணவரை, மனைவியை, பெற்றோரை, பிள்ளைகளை, உறவுகளை குறித்து எனக்குள் ஏற்பட்டிருக்கிற எல்லா சங்கடங்களையும் உம் பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவராய் இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையை
ஆசீர்வதியும். குடும்பத்தில் காணப்படுகிற சமாதான குறைவுகள், சண்டை சச்சரவுகள், சந்தேகங்கள், பிளவு பிரிவினைகள், ஒவ்வொரு விதமான போராட்டங்களையும் இப்பொழுது அர்ப்பணிக்கிறேன். நற்கருணையில் வீற்றிருக்கிற என் இயேசுவே, என் குடும்பத்தை சந்தித்தருளும், என் வீட்டாரை சந்தித்தருளும். நான் வேலை செய்கிற ஸ்தலங்களையும் எனக்கு விரோதமாக செயல்படுகிற மனிதர்களுடைய எல்லா சக்திகளையும், எல்லா தீயோரின் தீக்கணைகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். இயேசுவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ரெண்டு கைகளை உயர்த்துவோம். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்த்து, இயேசுவே எங்கள் மீது இரக்கமையும், இயேசுவே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், இயேசுவே எங்கள் மீது இரக்கமையும் என்று ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நிப்பாயுமானீரே, ஆயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. வாயை திறந்து சொல்லுங்கம்மா. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. மீண்டும் அதே வார்த்தையை சொல்லி பாடுங்கள். சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, ஒப்புக்கொடுப்போம். காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. கைகளை உயர்த்தி, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாம் நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாம் நீங்கதானப்பா. என் கூடவே இரும், என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லோரும் பயபக்தியோடு எழுந்து நிற்போம். இதோ நற்கருணையில் வீற்றிருக்கிற கடவுள் நம்முடைய நோய்களை எல்லாம் சுகப்படுத்தும் ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அறிந்தவர். அன்று யாக்கோபை ஆண்டவர் சந்தித்தார். லாபானுடைய வீட்டிலே ஆண்டவர் சந்தித்தார். ஆண்டவர் அவரை சந்தித்த பொழுது அவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டானது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இயேசு மாற்றத்தை கொடுக்க வந்திருக்கிறார். நீ வெறுமையாய் கண்ணீரோடு அழுகையோடு திசை தெரியாமல் வந்திருக்கலாம். இயேசுவோடு நீ போராடுகிற நேரம். ஒரு ராத்திரி வேளையில யாக்கோபு போராடினான். யாக்கோபு போராடினான். ஆண்டவருடைய தூதர் சொன்னார், என்னை போக விடு. அவனுக்கு தெரிந்தது, நான் போராடுவது கடவுளோடு. மனுஷனோடு போராடினது போதும், வியாதியோடு போராடினது போதும். இன்னைக்கு நீ இயேசுவோடு போராட வந்திருக்க. ஒரு பெண் ஆண்டவரோடு போராடினாள். எப்படி போராடினா தெரியுமா? இருதயத்தில் போராடினா. எப்படிமா போராடினா? நான் அவருடைய ஆடையின் விளிம்பை தொடுவேன், சுகமடைவேன். ஒரு கனானிய பெண் ஆண்டவரோடு போராடினாள். ஆண்டவருடைய சீடர்களை சொல்றாங்க, அவளை போக விடும், அவளை அனுப்பிடும். அவ போற மாதிரி இல்லை. இயேசு சொன்னார், பிள்ளைகளுக்குரியதை நாய்களுக்கு போடுவதில்லை. அவ போராடுறதுல விடுற மாதிரி இல்லை. ஆண்டவரே, போதகரே, ரபி, மேஜையில் இருக்கிறது பிள்ளைகளுக்கு. மேஜையில சாப்பிடும்போது 2 துளி 3 துளி கீழே விழும், அது நாய்களுக்கு. ஆண்டவர் அப்படியே தன் இருதயத்தை திறந்தார் பாருங்க.
அவர் இருதயம் திறக்கப்பட்டிருந்த அந்த இருதயம் அன்பு கரை புரண்டோடியது. அந்த நிமிடமே அவர் பிரச்சனை தீர்ந்தது. யாக்கோபு போராடினா. ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், அவருடைய பேர் என்னப்பா? யாக்கோபு. எத்தன். இங்க இருக்கிற நீங்க உங்க பேரை கேட்டா துன்பம், உங்க பேரை கேட்டா புலம்பல், உங்க பேரை கேட்டா வியாதி, உங்க பேரை கேட்டா தரித்திரம், உங்க பேரை கேட்டா கடன், உங்க பேரை கேட்டா வேலை வெட்டி இல்லாதவன், உங்க பேரை கேட்டா பேய் பிடிச்சவா, உன் பேரை கேட்டா வாளா வெட்டி, உன் பேரை கேட்டா சந்தேக பிராணி, உன் பேரை கேட்டா இந்த உலகம் 1000 பேர் வச்சிருக்கு உனக்கு. ஆனா ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, இப்படிப்பட்ட பெயரோட வந்திருக்கிறியா? இனிமேல் உன் பெயர் என்ன? உன் பெயர் என்ன? என் கூட நீ போராடுற, ஜெபத்துல போராடுற, என் கூட நீ போராடுற. என்னை ஆசீர்வதிக்காம உம்மை விட மாட்டேன், என்னை ஆசீர்வதிக்காம விட மாட்டேன். போராடுறியா? இனிமேல் உன் பெயர் இஸ்ரவேல். கடவுளோடு போராடி வெற்றி பெற்றான். கை தட்டுங்கப்பா. இன்னைக்கு உனக்குன்னு ஒரு ஜெயம் இருக்கிறது, உனக்குன்னு ஒரு வெற்றி இருக்கிறது. 12 ஆண்டுகள் உதரப்போக்கால் பாதிக்கப்பட்ட பெண் ஆடையை தொட்டவுடன் அவளுடைய போராட்டத்துக்கு பதில் கிடைத்தது. அவள் பரிபூர்ண சுகத்தை பெறுகிறாள். அவளுடைய வல்லமை அவளை நிரப்பியது. இந்த நற்கருணை ஆண்டவர் இங்கே உன்னை மட்டுமல்ல, உங்களை மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில எங்கெல்லாம் பிரச்சனைக்குரிய இடங்களும் நபர்களும் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இவருடைய பிரசன்னமும் வல்லமையும் இறங்கி போகிறது. அற்புதம் அங்க நடக்குது, அற்புதம் நடக்குது. கணவருக்குள்ள நடக்கு, மனைவிக்குள்ள நடக்கு, மகனுக்குள்ள நடக்கு, மகளுக்குள்ள நடக்கு, உறவுகளுக்குள்ள ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. நீங்கள் வெற்றியை பெறுகிற நாள் இது. நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுகிற நாள் இது. ஆமென். நீ ஆசீர்வாதத்தை பெறுகிற நாள். சொல்லுங்க, இன்னைக்கு நான் ஆசீர்வாதத்தை பெறுற நாள். ஆமென். இன்னைக்கு நான் ஆண்டவரை முகமுகமாய் நான் காண்கிறேன். ஆமென். என்னை கண்டவரை நான் காண்கிறேன். ஆமென். என் வாழ்க்கையிலே மாற்றத்தை தருகிறவரை நான் காண்கிறேன். ஆமென். ஒப்புக்கொடு. இயேசுவே. இயேசு உன் வாழ்க்கையிலே இன்று அற்புதம் செய்கிறார். ஆமென். அற்புதம் செய்கிறார். ஆமென். இந்த அற்புதத்தின் ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். உங்க வியாதியெல்லாம் இப்ப குணப்படுத்துகிறார். நன்றி இயேசுவே. அப்படியே வலது கரத்தை ஆண்டவர் நோக்கி நீட்டுங்க. இப்படி ஆண்டவர் நோக்கி நீட்டுங்க. வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே, நற்கருணையில் வீற்றிருக்கிற நற்கருணையில் வீற்றிருக்கிற என் தெய்வமே, என் தெய்வமே, கல்வாரி சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே, உம் உடலிலே என்னுடைய பாவங்களை சுமந்து கொண்டீர். என்னுடைய பாவங்களை, என் நோய்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். என் நோய்களை ஏற்றுக்கொண்டு உமது திருக்காயங்களிலிருந்து வழிந்தோடுகிற இரத்தத்தினால் உம்முடைய காயங்களின் வல்லமையினால் உமது காயங்களின் வல்லமை என் உடலில் உள்ள இந்த வியாதிகள், என் உடலில் உள்ள இந்த வியாதி குணமடைவதாக. அப்படியே உங்க வலது கரத்தை எந்த இடத்துல உடம்புல வியாதி இருக்குதோ, எந்த இடத்துல கட்டிகள் இருக்கிறதோ, எந்த இடத்துல பலகீனங்கள் இருக்கிறதோ அந்த இடத்துல வைங்க. இயேசு உன்னை தொட்டு சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்பொழுது அநேகருடைய உடம்புல சுகம், ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அப்படியே கை வைத்தபடியே இந்த பல்லவியை பாடுங்க, ஒப்பு கொடுங்க. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. வாயை திறந்து பாடுப்பா. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. வைத்தியர் நீரே, நண்பரும் நீரே, எல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. வியாதி நேரத்தில், வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. நம்பிக்கையோடு பாடுங்க. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே.
ரெண்டு கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். உள்ளத்தை திறந்து இப்பமாவது, சில பேர் இன்னும் ஜெபம் பண்ணவே இல்லை, இப்பமாவது ஜெபம் பண்ணு, இப்பமாவது கூப்பிடுங்கப்பா, இப்பமாவது இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவே இயேசுவே என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதி. இயேசுவே இயேசுவே என் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கடிகளிலிருந்து, என் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கடிகளில் எனக்கு விடுதலை தாரும், எனக்கு விடுதலை தாரும். ரெண்டு கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். சிறப்பாக உங்க வாழ்வுக்கு, உங்க குடும்பத்துக்கு தேவையான ஒரு 3 கருத்துக்களுக்காக ஜெபியுங்கள். உங்க குடும்பத்துக்காக சிறப்பான 3 கருத்துக்கள் ஒப்பு கொடுங்க. இந்த ஜெப வேளையில் இந்த இயேசு ஆண்டவர் தம் திரு இருதயத்தை திறந்து வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் கேட்போம், ஆண்டவரே எங்கள் திருத்தந்தையை ஆசீர்வதியும், இந்திய திருச்சபை, உலக திருச்சபை ஆசீர்வதியும், எல்லா குருக்களையும், எல்லா ஆயர்களையும், எல்லா அருட்சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதியும். கத்தோலிக்க திருச்சபையிலே உம்முடைய திவ்ய நற்கருணையை, உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய தேவதரவி அனுமானங்களை விட்டு, அன்னை மரியாவை விட்டு பரிதாபமாய் மனித போதனைகளுக்கு உள்ளாகி பிரிந்து கிடக்கிற ஆண்டவரே, மக்கள் மீண்டும் திருச்சபையில் வர ஜெபிக்கிறோம். உலகத்தின் போதனைகளுக்கும் தப்பறைகளுக்கும் செவி கொடுத்து, ஆண்டவரே எத்தனையோ ஆன்மாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் உமது திருச்சபையிலே, கத்தோலிக்க திரு அவையில் உமது பிரமாணிக்கத்திற்குரியவர்களாய் மாற அருள் புரியும். கத்தோலிக்க திருச்சபையின் விசுவாசத்தை விட்டு ஜோசியம், ஜாதகம், மூட நம்பிக்கைகள், வேற்று தெய்வ வழிபாடுகள் என்று ஆண்டவரே படைத்தவராகிய உம்மை விட்டு சூரியனையும் சந்திரங்களையும் மரத்தையும் ஆண்டவரே உலகத்தில் உள்ள காரியங்களை வழிபட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மனமாறி உம்மிடத்தில் வர நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, என் மக்கள் செய்கிற தொழில் முயற்சிகள், எம் குடும்பத்தினர் மேற்கொள்ளுகிற ஒவ்வொரு கையீட்டு காரியங்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்ப தலைவனையும் தலைவி ஆசீர்வதியும். ஆண்டவரே, குடும்ப தலைவர்கள் குடி பழக்கத்தினால் பாதிக்கப்பட்டு கிடக்கிறார்கள். குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய வீட்டு தலைவர்கள் ஆடையில்லாமல் நிர்வாணியாய் தெருவீதிகளிலே பன்றியும் நாய்களோடும் கிடக்கிறார்கள். பரிதாபமான எம் குடும்ப தலைவர்கள் மீது இரக்கமாயிரும். இளைஞர்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே, இளம்பெண்கள் மீது இரக்கமாயிரும். தவறான நண்பர்கள், காதல், காம களியாட்டங்கள், அலைபேசி மோகங்கள், இவைகளால் பாதிக்கப்பட்டு எதிர்காலத்தை குறித்த திட்டமிடுதல் இல்லாமல், இறை நம்பிக்கை இல்லாமல், உம்மை விசுவசிக்காமல் அவலட்சணமாய் தங்கள் வாழ்க்கையை பறிகொடுக்கிறவர்கள் மீது இரக்கமாயிரும். குடும்ப தலைவிகள் மீது இரக்கமாயிரும். ஜெபமாலை ஜபிக்க வேண்டிய, வேதம் வாசிக்க வேண்டிய, ஆலயத்தில் திருப்பலியிலே பங்கெடுக்க வேண்டிய குடும்ப தலைவிகள் சோம்பேறிகளாக குடும்பத்தின் உத்தமத்தை விட்டுவிட்டு பிள்ளைகளுக்குரிய அந்த பிள்ளைகளுக்கு காண்பிக்க வேண்டிய முன்மாதிரியை விட்டு எங்கெல்லாம் சீரியல்களுக்கும் உலகத்திற்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ அவர்கள் மீது இரக்கம் ஐயும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை ஞான ஒழுக்கத்தில் வளர்க்காமல், மறைக்கல்வி வகுப்புகளுக்கும் ஞான உபதேசங்களுக்கும் இடம் கொடுக்காமல், உலக கல்வியையும் உலக அறிவையும் தேடி அலைய வைக்கிறோம். ஒரு நாள் நாங்கள் அழுது புலம்புகிறோம். இப்படிப்பட்ட நிலையிலிருந்து
எமக்கு நீர் விடுதலை தர வேண்டும். உம்மாலய முற்றம் எவ்வளவு நல்லது என்று திருப்பாடல் 84 சொல்லப்படுகிறது. ஆனால் நாங்களோ உம்முடைய ஆலயத்தை, ஆலய பலிபீடத்தை உற்று நோக்காமல் அவசங்கைப்படுத்தி அலட்சியப்படுத்திய தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். இயேசுவே, தீய காரியங்கள், மூட நம்பிக்கைகள், பழிவாங்கும் உணர்வுகள் இவையெல்லாம் எம் இருதயத்தை விட்டு வெளியேற அருள் புரியும். நன்மை செய்ய கற்றுத்தாரும். எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவரே, தேவையானதெல்லாம் மிகுதியாக தருவார். தருவீரப்பா. யாக்கோபை ஆசீர்வதித்த பொழுது யாக்கோபுடைய இருதயத்திலே இருந்து புறப்பட்டது, நான் தீமை செய்த என் அண்ணனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அவன் உடன்படிக்கையை செய்த பொழுது அவன் ஆசியை நீர் பெருகச் செய்தீர். எங்கள் வாழ்க்கையிலும் யாரையாவது நாங்கள் நிந்தித்திருந்தால், அவமானப்படுத்தி இருந்தால், யாருக்காவது நாங்கள் துரோகம் செய்திருந்தால், இன்னைக்கு எங்க இதயத்தில் நல்ல மனமாற்றத்தை தாங்க. எங்க தீமை செய்தவர்களை நாங்கள் நினைத்து புலம்பாமல், ஆண்டவரே, தேவைப்படுகிறவருக்கு நன்மை, தீமை செய்தவர்களுக்கு நன்மை, இப்பவும் தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்ய உமது இருதயத்தை எங்களுக்குள் தந்து எங்களை ஆசீர்வதி. முழங்கால் படியிடுவோம். இப்பொழுது நற்கருணை ஆண்டவர் நமக்கு முன்பாக வருகிற நேரம். இந்த மத்தியிலே அவர் வரும் பொழுது நீங்கள் அவரை பார்த்து சொல்லுங்க, எல்லா நன்மைகளாலும் நிரப்பும் அப்பா, நன்மை செய்ய உங்க ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க, ஆசீர்வாதத்தை தாங்க. யாக்கோபு தன் சகோதரன் ஏசாவை சந்தித்தான், அவனுக்கு பரிசு பொருட்களை கொடுத்தான், நன்மை செய்தான். ஆண்டவர் அவனை திரளாக ஆசீர்வதித்தார். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம் மத்தியிலே வருகிறார். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவர், நல்ல கனி கொடுக்க, நன்மை செய்ய. 2 கைகளை விரித்துக் கொள்வீர்களா? ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. நான் நன்மை செய்யணும் ஆண்டவரே, நல்லது செய்யணும், நல்லது செய்யணும், நல்லதை கொடுக்கணும். என்னையே நான் கொடுக்கிறேன், என்னை வழிநடத்தும், என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும். பிரியமானவர்களே, ஒரு நிமிஷம் எல்லாம் 2 கைகளை உயர்த்துவோம். இன்னைக்கு சிறப்பான எல்லாருக்குரிய ஜெப கருத்து, இந்த 2024ஆம் ஆண்டு நம்முடைய இந்திய தேசத்தை ஆண்டோட்ட கொடுப்போம். பல கணிப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்தியா பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இவரால் மட்டும்தான் பாதுகாக்கப்படும். இந்தியாவை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். நடக்க போகிற பாராளுமன்ற தேர்தலுக்காக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜெபிக்க வேண்டும். டெக்னிக்கல் இருக்கலாம், டெக்னாலஜி வளர்ந்திருக்கலாம், என்னெல்லாமோ அறிவியல் சார்ந்த யுத்தம் நடந்தாலும் இவரால் மட்டுமே தேசம் பாதுகாக்கப்படும். நீங்கள் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டியது உங்க கடமை. தமிழகத்துக்காக ஜெபிங்க. குறிப்பாக நம்முடைய பங்குக்காக ஜெபியுங்கள். பங்கில் உள்ளவர்கள் இருக்கிற கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக வாழணும். கத்தோலிக்க திருச்சபையின் விசுவாசத்தை பிரகடனப்படுத்துங்கள்.
தாய் திருச்சபையை நேசியுங்கள். திருச்சபையின் தேவதிரவிய அனுமானங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பங்கு தந்தைக்காக, உதவி தந்தைக்காக, பங்கில் இருக்கிற அருட்சகோதர சகோதரிகளுக்காக, ஒவ்வொரு பக்த சபைகளுக்காகவும் ஜெபிப்போம். இந்த நாளிலே இந்த ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தின நோக்கம், நான் உங்களுக்காக என் இருதயத்தை திறந்து வைத்திருக்கிறேன், என் இருதயத்திற்குள் நீங்கள் புகுந்து கொள்ளுங்கள், என் இருதயத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். கைகளை கும்பிடுவோம். மாண்புயரியுவருள்ளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானினின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ரெண்டு கைகளை உயர்த்தி கொள்வோம். நல்ல கைகளை உயர்த்தி, ஏசப்பா என்னை ஆசீர்வதியும், ஏசப்பா என்னை ஆசீர்வதியும் பாடுவோம். ஏசப்பா என்னை ஆசீர்வதியும், ஏசப்பா என்னை ஆசீர்வதியோ, ஆசீர்வதியோ ஆசீர்வதியோ. ஏசப்பா என்னை ஆசீர்வதியோ, ஆசீர்வதியோ ஆசீர்வதியோ. ஏசப்பா என்னை ஆசீர்வதியோ, ஏசப்பா என்னை ஆசீர்வதியோ. ஏசப்பா என்னை ஆசீர்வதியோ, ஏசப்பா என்னை ஆசீர்வதியோ. ஏசப்பா என்னை ஆசீர்வதியோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா